சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் ஒரு மாதிரி என்னைய பார்க்குறது நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. சரி, சந்தோஷமா இருக்க நம்ம கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக வரலாற்றை இரண்டாக பிரித்த நாள் கிறிஸ்துமஸ் நன்னாள். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே சில வேத வசனங்கள் நமக்கு நன்றாக தெரியும். நாம் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற, அடிக்கடி சொல்லுகிற வேத வசனங்கள் குறைந்தபட்சம் 2 வசனங்களாவது நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஒன்று, பயப்படாதே, சொல்லிவிடுங்க. பயப்படாதிருங்கள், இதோ இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்த வசனம். கிறிஸ்துமஸ் காலங்களிலே இதை அதிகமாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நாம் கேட்டிருக்கிறோம், வாசித்த பகுதி, படித்த பகுதி. இன்னொரு வசனம் என்னது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப இந்த 2 வசனங்களாவது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக மிக நன்றாக தெரிந்த வசனங்கள். சங்கீத புத்தகங்களிலே நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால் 23வது சங்கீதம் ஓரளவுக்கு நம்ம எல்லாருக்குமே என்ன செய்யும்? நமக்கு தெரியும் இல்லையா? அதே போல 91ஆம் சங்கீதமும் நமக்கு நன்றாக தெரியும். அந்த வரிசையிலே தான் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் 2 வசனங்கள் நமக்கு குறைந்தபட்சம் நமக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். குறிப்பாக ஏசாயா தீர்க்கருடைய புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லிடலாமா? அதை எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஒருவேளை உங்களுக்கு பார்க்காம தெரியலன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்கள்? இந்த வேத பகுதியை மனப்பாடமாக செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் காலத்தில் நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, ஆரவாரம் உண்டு, குதூகலம் உண்டு. மதுரையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் லெந்து நாட்களிலே, குறிப்பாக பெரிய வெள்ளிக்கிழமை அன்று பல இடங்களிலே நாடகங்கள் என்ன செய்யப்படும்? நடத்தப்படும். நாங்கள் வசிக்கிறதான பசுமலை பகுதியில் பெரிய வெள்ளிக்கிழமை அந்த நாட்களிலே லவ் டிவைன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது. அதே போல திருக்காட்டூர் என்கிறதான அந்த இடத்திலும் இந்த நாடகங்கள் என்ன செய்யப்படுகிறது? நடத்தப்படுகிறது. காலங்கள் செல்ல செல்ல இந்த நாடகத்தினுடைய மோகங்கள் இன்றைக்கு குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் இங்கிலாந்தை சேர்ந்த, இங்கிலாந்து தேசத்தில் இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் பல இடங்களிலே சின்ன சின்ன குழுக்களாக, சின்ன சின்ன பகுதிகளிலே நாடகங்கள் என்ன செய்வார்கள்? நடத்துவார்கள்.
இப்பொழுது அல்ல. நான் சொல்லுவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக பல்வேறு இடங்களிலே நாடகத்தின் வாயிலாக கிறிஸ்து பிறப்பினுடைய மேன்மையை, கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியை நாடகத்தின் வாயிலாக மக்களுக்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் எடுத்து கூறினார்கள். அந்த விதத்தில் ஒரு முறை ஒரு நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகத்திற்குரிய ஒத்திகை என்ன செய்யப்பட்டது? நடத்தப்பட்டது இல்லையா? நம்ம கூட என்ன செய்கிறோம்? பாடல் ஆராதனை என்று சொன்னால் சில ஒத்திகைகளை நாம் என்ன செய்கின்றோம்? நாம் செய்கின்றோம். பாடி நாம் என்ன செய்கிறோம்? பழகிக் கொள்கிறோம். என்று சொன்னால் ஆண்டவரை பாடுகின்ற பொழுது நேர்த்தியாக பாட வேண்டும், அழகாக பாட வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்கிறோம்? முயற்சி எடுத்து அதை பாடி பழகி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? அந்த பாடலை நாம் பாடுகின்றோம். அதே போலதான் இந்த நாடகம் நடத்தப்படுகின்ற பொழுது அதற்கான ஒத்திகை என்ன செய்யப்பட்டது? நடத்தப்பட்டது. பொதுவாக ஒரு ஒரு நாடக ஒத்திகை என்று சொன்னால் சில ஆண்டுகளாக நடித்து கொண்டிருக்கின்றவர்கள் தொடர்ந்து அந்த கதாபாத்திரத்தில் என்ன செய்வார்கள்? நடித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து அன்றைக்கு என்ன செய்துட்டார்? வரல. ஆகையினாலே நிர்வாக குழு ஒரு ஏற்பாடு செய்தது. இன்றைக்கு இந்த வாலிபனை நாம் என்ன செய்வோம்? இந்த கதாபாத்திரத்துக்கு நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி அவரை செலக்ட் பண்ணாங்க. அவருடைய பேர் வாலஸ். அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் என்ன? வாலஸ். சரி, இவருக்கு அழகான பயிற்சி கொடுக்கப்பட்டது. என்ன பயிற்சி கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், யோசேப்பும் மரியாளும் வருகின்ற பொழுது சத்திரத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். சத்திரத்தில் இடமில்லை அப்படின்னு என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். இந்த பயிற்சி தான் கொடுக்கப்பட்டது. அவனும் என்ன செய்தான்? அதை சரியாக சொல்லி பழகிக் கொண்டே வந்தான். குறிப்பிட்ட ஒரு நாள் வந்தது. அந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது. இந்த நாடகத்திலே மிக அழகாக நடித்தார்கள். வாலஸும் திரும்ப திரும்ப என்ன செய்து கொண்டான்? திரும்ப தான் பழகினதான, கற்றுக் கொடுத்ததான அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக என்ன செய்து கொண்டான்? சொல்லிக் கொண்டே வந்தான். என்ன சொல்ல வேண்டும்? சத்திரத்தில் இடமில்லை, போங்க. அவ்வளவுதான். சரி, இப்பொழுது அழகாக நாடகம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. யோசேப்பும் மரியாளும் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் நடந்து வருகின்றார்கள். அவ்வாறாக நடந்து வருகின்ற பொழுது சில தடுமாற்றங்கள் மரியாளுக்கு ஏற்படுகிறது. அவள் என்ன செய்கின்றாள்? தன்னுடைய புருஷனாகிய யோசேப்பினுடைய தோலை பிடித்து அப்படி என்ன செய்துவிட்டார்? கொஞ்சம் விழுகிறது போல ஒரு நடித்து விட்டார். இப்பொழுது அதை கடந்து 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 சத்திரத்துக்கு நேராக கடந்து வந்து விட்டார்கள். யாரிடத்திலே? வாலஸினிடத்திலே வந்து விட்டார்கள். வாலஸுக்கு என்ன டயலாக் கொடுக்கப்பட்டது? சத்திரத்தில் இடமில்லை, போங்க. சரி, இப்பொழுது யோசேப்பும் மரியாளும் நினைச்சுகிறார்கள். அவனுக்கு சத்திரத்துக்கு அருகாமலே வாலஸினுடைய பக்கத்திலே வந்து விட்டார்கள். யோசேப்பு கேட்கிறார், எங்களுக்கு சத்திரத்திலே ஒரு அறை வேண்டும் என்று. எங்களுக்கு சத்திரத்திலே ஒரு அறை வேண்டும் என்று கேட்கிறார். வாலஸுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, சத்திரத்திலே இல்லை, இடமில்லை, போங்க என்று சொல்லி அவன் கூறுகிறான். அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு மீண்டும் கேட்கிறார்கள், நாங்கள் பணிவோடு தொலைதூரத்திலிருந்து நாங்கள் வருகிறோம். தொலைதூரத்திலிருந்து என்னுடைய மனைவியை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். பெத்லகேமிலே நான் கடந்து வந்திருக்கின்றேன். இங்கே எங்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை. சத்திரத்திலே எங்கேயாவது ஒரு ஓரத்தில் எங்களுக்கு இடம் தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். மீண்டும் அந்த டயலாக் கூறுகின்றான், சத்திரத்தில் இடமில்லை, போங்கள் என்று என்ன செய்கிறான்? அவன் கூறுகின்றான். மரியாளுக்கு மிகுந்த மனவேதனை. அவள் தட்டு தடுமாறி கீழே விழுந்து விடுகிறதை போன்று நடித்து யோசேப்பை கரங்களை பிடித்து அதிலேயே அமர்ந்து விட்டார்.
சற்று நேரத்தில் மீண்டும் எழும்புவதற்காக முயற்சி எடுக்கின்றாள். அவளாலே எழும்ப முடியவில்லை. அவள் தவழ்ந்து 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 மீண்டும் ஏதோ ஒரு பொருளை பிடித்து அவள் நிற்க ஆரம்பிக்கிறாள். நிற்க ஆரம்பிக்கின்ற பொழுது யோசேப்பு வருகிறார். அவருடைய கரத்தை பிடித்து நகர்ந்து செல்லுகின்ற காட்சி. எல்லா மக்களும் நினைச்சுகின்றார்கள், பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அனைத்து மக்களும் நினைச்சுகின்றார்கள், பார்க்கின்றார்கள். இந்த தத்ரூபமான இந்த காட்சியினுடைய அமைப்பை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். சத்திரக்காரனாகிய வாலசும் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றான். அந்த காட்சியை பார்த்து கொண்டே இருக்கின்றான். அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஐயோ ஐயோ, இங்கே நிறைவாத கற்பனையாக இருக்கிறதான மரியாள் தட்டு தடுமாறி அவள் கடந்து செல்கின்றாள். யோசேப்பினுடைய கரங்களை பிடித்து நடந்து போகின்றாள் என்கிறத காட்சியை அவன் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உணர்கின்றான். நான் எப்படியாவது சத்திரத்திலே என்ன செய்ய வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கூறுகின்றான். ஐயா யோசேப்பே, மரியாளே, நீங்கள் நெல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், என்னுடைய அறையை நான் என்ன செய்கிறேன், என்னுடைய அறையை நான் தருகிறேன் என்று சொல்லி என்ன செய்து விட்டான். அவருடைய டயலாக் என்ன, அவருடைய டயலாக் என்ன, சத்திரத்தில் இடமில்லை, போங்கள். ஆனால் இப்பொழுது என்ன கூறுகின்றான், எனக்கு நான் தங்கிக் கொள்கிறதான அறையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் அல்லவா. இங்கே நாடக டைரக்டர் வந்து என்ன செய்கிறார், அந்த நாடகத்திற்கு பின் திரையில நின்று கொண்டு அவர் என்ன செய்கிறார், யாரை பார்த்து முறைக்கின்றார், யாரை பார்த்து முறைக்கின்றார், வாலஸை பார்த்து முறைத்து கொண்டிருக்கின்றார். பயிற்சி கொடுத்ததான அத்தனை பேரும் வாலஸை என்ன செய்கின்றார்கள், திரை மறைவுக்கு பின்பதாக இருந்து அவனை வசைபாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அருமையான நாடகத்தை கெடுத்து விட்டானே என்று சொல்லி, அருமையான நாடகத்தை என்ன செய்து விட்டான், முற்றிலுமாக என்ன செய்து விட்டான், அவன் கெடுத்து விட்டான் என்று சொல்லி அவனை வசைபாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். வசைபாடுகின்ற காட்சியை பார்த்த உடனேயே வாலசருடைய உள்ளத்திலே முகத்திலே ஒரு கலவரம் ஏற்பட்டு விட்டது. ஐயோ, நான் என்ன செய்விட்டேன், என்ன செய்விட்டேன், டயலாக்கை மறந்து சத்திரத்திலே என்னுடைய அறையிலே தங்கிவிட்டோம் என்று சொல்லி நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்லி அவனும் பதற்றத்தோடு காணப்படுகிறார். நாடகம் முடிந்து விட்டது. எல்லாரும் அவர்களுடைய இடத்திலே கடந்து சென்றார்கள். சென்றதற்கு பின்பதாக அந்த நாடகத்தினுடைய டைரக்டரும் வாலஸை கிளிகள் என்று என்ன செய்து விட்டார். இல்லைக்கும் நமக்கு அப்படிதான், ஏதாவது ஒரு பயிற்சியை கொடுத்து சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் வசை மொழிகளை நாம் என்ன செய்கின்றோம், வசை மொழிகளை. ஆமா, அருமையா தம்பி என்ன செய்கிறார், நல்லா சிரிக்கிறார். ஏன்னு சொன்னா நல்லா அவர் தான் என்ன செய்யறார், டான்ஸ் ஆடுறாரு. எதற்கு, கிறிஸ்துமஸ் தாத்தா. நான் கூட நேற்று சொன்னேன், கொஞ்சம் நல்லா டான்ஸ் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஸ்டெப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி, அப்படி என்றால் இந்த பயிற்சி நேரத்தில், பயிற்சி காலங்களிலே நாம் சொல்லுவதை செய்யாவிட்டால் அநேகருடைய கோபத்துக்கு நாம் என்ன செய்வோம், அநேகருடைய கோபத்துக்கு ஆளாவதை போல வாலஸும் அவன் அனுபவிக்கின்றான். அவன் வருத்தத்தோடு கண்கலங்கிய நிலையிலே அவன் இருக்கின்றான். கடைசியாக அந்த நாடகத்தினுடைய டைரக்டர் பொதுமக்கள் மத்தியிலே மிக முக்கியமான தருணத்தில் இந்த காட்சியை, இந்த டயலாக் என்ன செய்யப்பட்டது, மறந்து போய்விட்டது. அநேக ஆண்டுகளாக நாம் செய்து வந்ததான காரியத்தை இந்த ஆண்டிலே முற்றிலுமாக என்ன செய்துவிட்டான், அது மறந்து போய்விட்டது. அதை மறந்து இந்த காரியத்தை செய்துவிட்டான். ஆகவே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று என்ன செய்தார், அவர் கூறினார். அநேக மக்கள் அதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். எல்லாருடைய கண்களிலே அந்த காட்சி ஓடிக்கொண்டே இருக்கிறது. பின்னால் இருந்ததானே ஒரு பெரியவர் எழும்பி நடந்து வந்தார். அந்த பெரியவர் நடந்து வந்து ஒரு காரியத்தை அவர் கூறினார். இத்தனை ஆண்டுகள் மிக சிறப்பாக இந்த நாடகம் நடைபெற்றது. அதனுடைய முடிவில் சத்திரத்தில் இடமில்லை என்று சொல்லி என்ன செய்திருக்கிறோம், நாம் காட்சி அமைப்பை செய்து முடித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்குத்தான்
இன்றைக்கு தான் நான் உணர்ந்து கொண்டேன், நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய அறையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்யட்டும், என்னுடைய அறையிலே இயேசு கிறிஸ்து பிறக்கட்டும் என்று சொல்லி இந்த வாலஸ்தம்பி என்ன செய்தான், அவன் கோரினான். இப்பொழுதுதான் நான் உணர்ந்து கொண்டேன், இது இயேசு கிறிஸ்து சத்திரத்தில் அல்ல, என்னுடைய அறையில் என்ன செய்ய வேண்டும், பிறக்க வேண்டும் என்கிறதான மிக முக்கியமான உண்மையை, சத்தியத்தை இன்றைக்கு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கூறியிருக்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுதுதான் எல்லா மக்களும் நினைச்சார்கள், கண் விழித்து பார்த்தார்கள். ஆம், இதுவரையிலும் எத்தனையோ முறை இந்த நாடகத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தான் மிக முக்கியமான ஒரு செய்தி எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உணர்த்தப்பட்டிருக்கிறது. சத்திரத்தில் இடமில்லை என்றாலும் இந்த உள்ளத்தில் என்ன செய்யப்படுகிறது, இந்த உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும், பிறக்க வேண்டும் என்று அந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டேன் என்று அவர் கூறினார். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எங்கே பிறக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து எங்கே பிறக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே பிறந்து விட்டால் நமக்கு என்ன உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அப்படி இன்றைக்கு 3 காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. போதும். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு கிறிஸ்து மனிதனாக என்ன செய்தார், மனிதனாக பிறந்தார். இந்த உலகத்தினுடைய பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான மனிதர்களாகிய நம்மை பலப்படுத்துவதற்காக, தைரியப்படுத்துவதற்காக தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் என்ன செய்தார், அவர் அவதரித்தார். தான் படைத்ததானே இந்த உலகத்திலே தன்னுடைய பிள்ளைகள் அக்கிரமத்திலே, தன்னுடைய பிள்ளைகள் மீறுதல்களிலே பாவிகளாக இருக்கின்ற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவாகிய பாலகன் இவர்களெல்லாம் மீட்டெடுப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் என்ன செய்தார், மனிதனாக என்ன செய்தார், பிறந்தார். மனிதனாக பிறந்தார். அவர் மோட்சத்திலே தேவாதி தேவனிடத்திலே அல்லது ஆண்டவரிடத்திலே செல்வ செழிப்போடு கூட வாழ வேண்டியதானே இந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் சுமந்தவராக, எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டவராக மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்திற்கு நேராக என்ன செய்தார். ஆகவேதான் மனிதனாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அவர் பிறந்தார், மனிதனாக பிறந்தார். விண்ணுலகை விட்டு இந்த மண்ணுலகை தேடி கடந்து வந்ததான அந்த அவதார புருஷன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது காரியமாக லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்படி என்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாசற்றவராக பிறந்தார், மாசில்லாமல் என்ன செய்தார், அவர் பிறந்தார். முதல் காரியம் என்ன, இயேசு கிறிஸ்து மனிதனாக என்ன செய்தார், அவர் பிறந்தார். 2வது காரியம் என்ன, அவர் மாசில்லாமல் மாசற்றவராக என்ன செய்தார், அவர் பிறந்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பிறந்தார்கள், பிறந்து கொண்டிருக்கிறார்கள், பிறக்கவும் போகிறார்கள். அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட பிறப்பை பிறந்தார்கள், மாசு உள்ளவர்களாக என்ன செய்தார்கள், பிறந்தார்கள்.
ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மாசற்றவராக என்ன செய்தார்? அவர் பிறந்தார். அவருடைய வாழ்வு முழுவதுமே பரிசுத்தமான ஒரு வாழ்வாக இருக்கிறது. அந்த வாழ்வை தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்தத்தையே நாம் நாடி செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் தான் ஒரு வேத வசனம் நமக்கு இவ்வாறு கூறுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனை என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? அது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் என்று என்ன செய்கிறது? வேதம் கூறுகிறது. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? யாரை கெடுக்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறதான பிசாசை விட கொடுமையானவர்கள் யாரு? பிசாசை விட கொடுமையானவர்கள் யாரு? நம்மளுக்கு தான். இல்லையா? யாரை கெடுக்கலாம், யாரை விழுங்கலாம், யாருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யலாம் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறதான இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவரை நாம் என்ன செய்கிறோம்? பழிதீர்த்துக் கொண்டிருக்கின்றோம். யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடிக் கொண்டிருக்கிறதை போல மனிதர்களுடைய இருதயம் கேடு உள்ளதாக என்ன செய்கிறது? கேடு உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வேத புத்தகம் நமக்கு இவ்வாறு கூறுகிறது. எனது இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று என்ன செய்யவில்லை. என்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? பரிசுத்தத்தை நோக்கி நாம் என்ன செய்கிறோம்? கடந்து போவதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சுத்தமுள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆகவேதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள்? இன்னைக்கு எத்தனை பேர் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக எத்தனை பேர் ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம்? இயேசு பாலகனை தரிசிப்பதற்காக கடந்து வந்திருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோமா? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் கூறுகிறது அல்லவா? இன்றைக்கு பாக்கியவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பை என்ன செய்திருக்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ஆண்டவரை பணிந்து கொள்வதற்கு, ஆண்டவரை துதிப்பதற்கு மேலான காரியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? நமக்கு தந்திருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவேதான் வேதம் நமக்கு கூறுகிறது, ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார், நம்முடைய இருதயமானது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்களாக மாற வேண்டுமா?
எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆம், நாம் பாக்கியவான்களாக மாற வேண்டும். இந்த இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, நான் பல்வேறு நிலையிலே மீண்டும் நான் தவறி போயிருக்கிறேன். பல நேரங்களில் நான் தவறி போயிருக்கிறேன். பல நேரங்களிலே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் நான் கடந்து போயிருக்கிறேன். பல நேரங்களிலே மீண்டும் நான் பாவம் செய்திருக்கிறேன். பல நேரங்களிலே உம்முடைய சத்திய வேத வார்த்தைகளுக்கு நேராக நான் கவனத்தை செலுத்தவில்லை. நான் மீறி போயிருக்கிறேன். மீண்டும் என்னை தயவாக என்ன செய்யுங்கள். என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, என்னுடைய மீறுதலை மீண்டும் என்ன செய்யுங்கள். நீர் கழுவும் ஐயா, என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று இந்த காலவெளியிலே நாம் கேட்போம் என்று சொன்னால், நாம் சுத்தமுள்ளவர்களாக தேவனையே நாம் தரிசிக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். நம் இரட்சகரையே நாம் தரிசிக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்வோம், நாம் மாறுவோம். மூன்றாவது காரியமாக மத்தேயு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நம்முடைய இயேசு கிறிஸ்து மன்னிக்க பிறந்தார். முதல் காரியம் என்ன? முதல் காரியம் என்ன? முதல் காரியம் என்ன? நம்முடைய இரட்சகர் மனிதனாக என்ன செய்தார்? இந்த உலகத்திலே பிறந்தார். இரண்டாவது காரியம் என்ன? அவர் மாசற்றவராக, மாசில்லாமல் என்ன செய்தார்? அவர் பிறந்தார். மூன்றாவது காரியம் என்ன? மன்னிக்க பிறந்தார். மூன்றாவது காரியம் என்ன? மன்னிக்க பிறந்தார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? எதை வேணாலும் என்ன செஞ்சிடலாம், எதை வேணாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம். சொல்லுங்க, எதை வேணாலும் நம்ம என்ன செஞ்சிடலாம், செஞ்சிடலாம். ஆனால் எதை மட்டும் செய்யறது கஷ்டம். மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஈஸியா ஆண்டவன் சொல்லிட்டாரு. என்ன செய்யுங்க, நம்ம கூட ஒரு வேண்டுதல் செய்கிறோம் இல்லையா? ஒருவருக்கொருவர் நாங்கள் மன்னிக்கிறது போல, ஒருவருக்கொருவர் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை என்ன செய்யுங்க. ஆனால் எனக்கு மன்னிக்கிறது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லையா? இல்லையா? நம்முடைய துரோகங்களை மன்னிக்கிறது என்று ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். மீண்டும் மீண்டும் நம்முடைய நினைவிலே பல செய்த சதிகள் நமக்கு என்ன செய்யும்? பல செய்த சதிகள் நமக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். வாய் என்ன செய்யும்? மன்னிக்கிறேன்னு சொல்லும். ஆனா இருதயம் என்ன செய்யாது? இருதயம் என்ன செய்யாது? ரொம்ப தடுமாறும். ரொம்ப 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 தடுமாறும். ஊழியக்காரனாகிய எனக்கும் கூட அந்த தடுமாற்றங்கள் ஏற்பட்டது உண்டு. எனக்கும் அந்த தடுமாற்றங்கள் ஏற்பட்டது உண்டு. பலர் செய்த சதிகள், பலர் செய்ததான துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இவைகளெல்லாம் மன்னிப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில நேரங்களிலே அந்த நினைவுகள் நம்மை வந்து என்ன செய்யும்? அந்த நினைவுகள் நம்ம என்ன செய்யும்? குத்திக்கிட்டே இருக்கும். மன்னித்து விடுவோம். ஆனால் இந்த நினைவுகள் வருகின்ற நேரத்தில் அது என்ன செய்யும்? ஒரு ஈட்டி ஊடுருவி குத்துவது போல என்ன செய்யும்? குத்தும். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன வலியுறுத்தியிருக்கிறார்? ஆண்டவர் நமக்கு என்ன வலியுறுத்தியிருக்கிறார்? நான் மன்னித்தது போல திரளான பாவங்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் மன்னித்திருக்கிறேன். உன்னுடைய திரளான பாவங்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? மன்னித்திருக்கிறேன். அதே போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள்? நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வலியுறுத்தியிருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். ஒருவேளை சத்திரத்தில் இடமில்லைதான், ஆனால் நமக்கு
நம்முடைய உள்ளத்திலே ஒரு இடம் இருக்கிறது. யாருக்கு இடம் கொடுப்பதற்கு? யாருக்கு இடம் கொடுப்பதற்கு? என் இயேசு மகாராஜா என்னுடைய உள்ளத்திலே அரசாட்சி செய்வதற்கு, இந்த உள்ளத்தை கொடுப்பதற்கு நாம் இந்த காலவெளியில் ஆயத்தமாக இருக்கிறோமா? உலகத்தில் நாம் எவ்வளவோ காரியங்களை நாம் இழந்து போய்விடலாம். உலகத்தில் நாம் எவ்வளவோ காரியங்களை நாம் இழந்து போய்விடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அருளுகிறதான இந்த ரட்சிப்பை ஒருவன் இழந்து போய்விட்டால் அவன் எல்லாவற்றையும் என்ன செய்துவிடுவான்? எல்லாவற்றையும் இழந்து போகிறவனாக மாறிவிடுவான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை மிக அர்த்தமுள்ள ஒரு காலமாக நாம் மாறிப்போவதற்கு, ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடி மகிழ்வதற்கு இந்த காரியத்தை நாம் நினைவிலே வைத்துக் கொள்வோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாமா? சேர்ந்து சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். வேறு வசனம் நமக்கு தெரியாட்டாலும் இந்த ஒரு வசனத்தையாவது என்ன செய்யுங்கள்? இந்த ஒரு வசனத்தையாவது இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் தினந்தோறும் சொல்லுவோம். தினந்தோறும் நாம் என்ன செய்வோம்? நாம் சொல்லி பழகிக் கொள்வோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவாகிய பாலகனை எனக்கு நீ அனுசரிக்கிறேன், நீ தந்திருக்கிறேன், எனக்கு தந்திருக்கிறேன், என்னுடைய உள்ளத்தில் நீ அனுசரிக்கிறேன், தந்திருக்கிறேன். அவருடைய நாமம் அதிசயமான ஒரு நாமம். ஆலோசனை, ஆண்டவர் நமக்கு அநேக விதமான ஆலோசனைகளை என்ன செய்கிறார்? அருளி செய்கிறார். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று கூறுகிறதானே இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே ஒவ்வொரு நாளும் துணித்துக் கொண்டே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் வெளி செய்யட்டும். நம்முடைய உள்ளத்திலிருந்து மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கட்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடிலாம், ஜெபிப்போம். ஒரே ஒரு நிமிடம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் உடைய திருப்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் யாருக்கு இடம் கொடுக்காவிட்டாலும் இயேசு பாலகனாகிய கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து அழகு பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய இருதயம் திருக்குள்ளதும் கரடுமுரடான காரியமாக உள்ளது, கேடுள்ளதாக இருக்கிறதான இந்த இருதயத்தில் நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக, சுத்தமுள்ளவர்களாக காணப்படுவதற்கு ஏதுவாக எங்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் எவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நாங்கள் ஆண்டவரை உண்மையோடு கூட நாங்கள் தரிசனம் செய்வதற்கு எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். அதிலே ஆண்டு கொள்ளும், அதிலே குடியிருப்பீராக. அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த காலவெளியிலே எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.